அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரா. இன்றைய தினம் என்பது அன்பையும் பாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய, மகிழ்ச்சியான மனநிலையையும் சிறப்பாக்கி தரக்கூடிய, நிறங்கள் மாறாமல் என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய, இனிமையான நல்ல நினைவுகளில் மிதக்கக்கூடிய, நவ கிரகங்களின் நல் ஆசியையும் சேர்த்து தரக்கூடிய, அதோடு உங்களது குல தெய்வத்தின் அருள் பூரணமாக கிடைத்து ஒளிமயமான நல்ல காலம் அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 27வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம், அதாவது இன்றைய தினத்தை ஆளுமை செய்து அதிகாரம் செய்து வழிநடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கொண்ட கிரகம் செவ்வாய் கிரகம். அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அதிதேவதையாக நாம் அனைவராலும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வமாக இருப்பவர் எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமான். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் நாம் அனைவரும் முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்வதென்பது அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் நாம் பெற்றுக்கொண்டு இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்வதற்கு பெரும் உதவியாக இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம். மேச ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரமான அசுபதி நட்சத்திரம் இன்று அதிகாலை 7:31 முதல் நடைமுறைக்கு வருகிறது. அதற்கு முன்பு மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருப்பார். இன்றைய திதி அமாவாசைக்கு அடுத்த நாளாக இருக்கக்கூடிய பிரதமை திதி இன்று இரவு 10:27 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து இரண்டாவது திதியாக இருக்கக்கூடிய துவிதிய திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும். இன்றைய தினத்துடைய குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி என்பது கன்னி ராசியாக இருக்கிறது. காலச்சக்கரத்திற்கு 6ஆம் ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் மேச ராசியில் கேதுவின் அசுபதி நட்சத்திரத்தில் காலை 7:31 முதல் இன்று முழுவதுமே அசுபதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் சந்திரன். இந்த பயணம் என்பது நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் வீட்டின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதற்கு முன்னால் உங்கள் வீட்டில் இருந்த புதன் வக்ரகதியாகி மீன ராசிக்கு இன்றைய தினம் ராசி மாற்றமாயிருக்கிறார். அன்பர்களே, உங்கள் வீட்டில் அசுபதி நட்சத்திரத்தில் கேதுவுடைய அசுபதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரனின் பயணம் என்பது இன்றைய தினம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைந்து இருக்கிறது. அதோடு மட்டும் அல்லாமல் உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தையும் சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு கொண்டு வந்து தர இருக்கிறார். கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஆமாம் அன்பர்களே, உங்களில் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தையுமே தற்போது முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி செயல்பட இருக்கிறார். அதோடு உங்களுக்கு இருந்து வந்த வீணான மருத்துவ செலவுகள் அனைத்தையும் குறைத்து இனிமையான நாளாக இன்றைய தினத்தை உங்கள் வீட்டின் அதிபதி சிறப்பாக்கி தர இருக்கிறார். அன்பர்களே, ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். அன்பர்களே, 12வது வீடு என சொல்லக்கூடிய மேச ராசி உங்களுக்கு ரகசியமான செயல்பாடுகளை தரக்கூடிய வீடாக அமைகிறது.
இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் என்பவர் உங்களுக்கு தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணங்களையும் சேர்த்து தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த தொழில் வகையான, வேலை வகையான, வியாபாரம் வகையான அலைச்சல்கள் அனைத்துமே குறைந்து உடல் உபாதைகள் அனைத்துமே விலகி எந்த காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அளவிற்கு நற்பலன்கள் தர இருக்கிறார் சந்திரன். லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி அமர்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, உங்களது எதிர்பார்ப்புகள் மற்றும் உங்களது தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அளவிற்கு, உங்கள் மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய அளவிற்கு உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, மேச ராசி என்பது லாபஸ்தானமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த லாபஸ்தானத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு இன்றைய தினம் தைரியத்தையும் சுய சிந்தனையும் சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக அமைந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, லாபஸ்தானமாகிய 11வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் என்பவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளை கூடிய விரைவில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல அமைப்பாக செயல்படுவார். அதன் தொடர்ச்சியாக சுபகாரியங்கள் உங்களது குடும்பத்தில் கைகூடி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். நண்பர்கள் வகையில் பாசம் வைப்பதற்கும் உங்கள் மீது நேசம் வைப்பதற்கும் உங்களது சுக துக்கங்களில் லாப நஷ்டங்களில் தோளோடு தோள் நின்று உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு நல்ல நண்பர்களின் உறவை வளர்க்கக்கூடிய நாளாகவும் நல்ல நண்பர்களை கொண்டு வந்து தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பர்களே, கடகராசியில் பிறந்த அன்பர்களே, மேசராசி என்பது ஜீவனஸ்தானமாக அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழ வேண்டுமென்றால் அவனுக்கு ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே நிறைவேறி அவர் மனதில் கவலைகள் எதுவும் இல்லாமல், துக்கம் துயரங்கள் இல்லாமல் நிம்மதியாக கடந்து செல்ல முடியும் இந்த வாழ்க்கையை. அந்த வகையில் உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடமாகிய மேசத்தில் பயணம் செய்து உங்களது தாய் தந்தையர்களின் பூர்வீக சொத்துக்கள் வகையில் நன்மைகள் செய்ய இருக்கிறார். அதாவது உங்களது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பது தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான செயல்பாடுகளுக்கும் நன்மை தரும் விதமாக இன்றைய தினம் செயல்பட இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். மேசத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள், அதாவது நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையுமே அடைய இருக்கிறீர்கள், நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளுமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை இன்றைய தினம் குரு பகவான் உங்களுக்கு செய்து தர இருக்கிறார். அன்பர்களே, சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மேச ராசி. இந்த வீட்டின் பலன்கள் என பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் சிறப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. 9வது வீடு என்பது 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தி உங்களது குடும்பத்தில் மனைவி வழியில் பொருளாதார மேன்மைகளையும் அன்பையும் பாசத்தையும் சிறப்பாக தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் அமையும். 9ஆம் இடம் என்பது சந்திரன் செல்லக்கூடிய வீடு. தொலைதூர பயணங்களை குறிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வகையில் செயல்பட இருக்கிறார் சந்திரன். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொடுத்து அந்த பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயத்தையும் யோகங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான நாளாக மாற்றித்தர இருக்கிறார் சந்திரன். கன்னி ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். மேச ராசி என்பது 8ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. அந்த வீட்டில் கேதுவுடைய அசுபதி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு அஷ்டம ராசியின் பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது. அதாவது சந்திரன் இன்றைய தினம் அஷ்டம ராசியில் பயணம் செய்யும் பொழுது கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த படிப்பினைகளை கொண்டு
மன வலிமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் அவருடைய செயல்பாடுகள் இன்றைய தினம் இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரனும் மற்ற கிரகங்களும் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், இன்றைய தினம் உங்களை துரத்தி வரக்கூடிய அவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அதுபோன்ற சூழ்நிலைகளில் உங்களுடைய அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கடன் எதுவும் வாங்காமல் சமாளிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் அவசியமாக இருக்கிறது. அன்பர்களே, துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம். மேச ராசி என்பது உங்கள் வீட்டிற்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சமசப்த ஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவியிடையே அன்பு, பாசம், புரிதல், காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை சிறப்பாக்கி தந்து மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைத்து தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்களது மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும் செயல்பட இருக்கிறார் சந்திரன். மீன ராசியில் இருக்கிறார் உங்களது வீட்டின் அதிபதி. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அதிபதி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் என்னவென்றால், நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் இந்த சமுதாயத்தில் நல்ல பெயரை வாங்கித்தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மதிப்பையும் மரியாதையும் சேர்த்தே வாங்கித்தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடாக அமைகிறது மேச ராசி. உங்களுக்கு வேலையை வாங்கி தரக்கூடிய வீடாக இருக்கக்கூடிய மேச ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது இன்றைய தினம் பந்தபாசத்தையும் மனம் விட்டும் பேசக்கூடிய சிறப்பான குணங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் உங்களுக்கு. அன்பர்களே, கும்பராசியில் அமர்ந்து உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்கள் வீட்டிலிருந்து 4ஆம் இடமாகிய சனியின் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலன்கள் வழங்க இருக்கிறார். அன்பர்களே, அதாவது ஆடம்பர வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு, நவீனகரமான ஆடம்பர பொருள்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய தினத்தின் பணவரவை சிறப்பாக்கி தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. தனுசு ராசி அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் மேசராசி. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேச ராசியில் இருந்து இன்றைய தினம் தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் மிக பெரிய உறுதியையும் கலங்காத உறுதி கொண்ட நெஞ்சத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். 5ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் என்பவர் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் பணவரவை கொடுக்க இருக்கிறார். அதாவது உங்களது மனைவியின் வழியாக, அவரது தாய் அல்லது தந்தையின் வழியாக பணமாகவோ அல்லது பொன் பொருள்களாகவோ சொத்தாகவோ பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய சிறப்பான அமைப்பாக செயல்பட இருக்கிறார். இன்றைய தினம் குரு மேசத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் விரும்பியது அனைத்துமே கிடைக்கப் போகிறது. நீங்கள் கேட்டது அனைத்துமே கிடைக்கப் போகிறது. உங்களது வீட்டின் அதிபதி இது போன்ற சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கின்ற காரணத்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பர்களே, மகரம் ராசி அன்பர்களே, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாதுருஸ்தானத்தின் பலன்கள் ஆழ்ந்த அறிவோடு தன்னடக்கத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் செயல்பட இருக்கிறது. 4ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினத்துடைய உறவு நிலையை ஆளுமை செய்கிறார். அதாவது இன்றைய தினம் உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களது வீட்டிற்கு வருகை தந்து தங்களது உறவுகளை சிறப்பாக வளர்க்கக்கூடிய சூப்பரான நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பர்களே,
2ஆம் இடத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரைகள் என்று பார்க்கும் பொழுது, ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரமான நெருக்கடிகளை சமாளித்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. கும்பம் ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு மேச ராசி. இந்த வீட்டிலிருந்து புத்தி கூர்மையும் சிறப்பான சுறுசுறுப்பும் இன்றைய தினம் வர இருக்கிறது உங்களுக்கு. தைரியஸ்தானம் மட்டுமல்ல, இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கின்ற காரணத்தால் உங்களது இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் வழியில் அன்பையும் பாசத்தையும் இனிப்பாக தரக்கூடிய அன்பான நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சந்திரன் செல்வது என்பது, மேசராசியில் சந்திரன் சென்று உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இனிமையான பயணங்களால் அனுகூலங்களையும் நற்பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார் இன்றைய தினம். உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை என பார்க்கும் பொழுது, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்க இருக்கிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்குவதற்கு அனைத்து வகையான செயல்பாடுகளையும் செய்ய இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. மீனம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் புதன் உங்கள் வீட்டிற்கு மேச ராசியிலிருந்து வக்ரகதியாக வந்திருக்கிறார். அவர் தரக்கூடிய நற்பலன்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, உங்கள் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய புதன் உங்கள் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு பணவரவையும் மன மகிழ்ச்சியையும் சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் செயல்பட இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சந்திரன் மேசத்தில் செல்கின்ற பயணம் என்பது, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவியிடையே ஒற்றுமையும் அன்பையும் பாசத்தையும் சிறப்பாக்கி தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்ற காரணத்தால் நன்மையான பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார் சந்திரன். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி குரு மேசத்தில் அமர்ந்து இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசியோடும் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதை குரு பகவான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.